and welcome to Cook with Martina. வாழைப்பூ வடை தான் இன்னைக்கு செய்ய போறோம், வாங்க பார்க்கலாம். 2 கப் கடலைப்பருப்பு, 1 வாழைப்பூ க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வாழைப்பூவை க்ளீன் பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பூவை ஓபன் பண்ணீங்கன்னா பாத்தீங்களா நடுவுல அது இருக்கு இல்லையா, அந்த திக்கா இருக்கிற ஸ்டெம்மை மட்டும் நம்ம எடுத்துறணுங்க. கடலை பருப்பை ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்ம ஊற விட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து அரைக்க போறோம். கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சோம்பு, 4 பச்சை மிளகா, 3 வரமிளகாய், இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சு வைக்க போறோங்க. ஆனா அதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா இந்த கடலை பருப்புல இருந்து நான் கொஞ்சம் பருப்பு எடுத்து தனியா வைக்க போறேன். எல்லாமே ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நம்ம அரைச்சு வைக்க போறோங்க. நல்லா அரைச்சு வச்சாச்சு. பக்கத்திலே இருக்கிற பொருட்கள் எல்லாம் நம்ம சேர்த்துக்க போறோம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன், அதை தான் இப்போ சேர்த்திருக்கேங்க. நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா கொஞ்சம் பருப்பு, அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் நான் சேர்த்துருக்கேங்க. கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சால்ட், இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்க போறோம். பர்ஃபெக்ட்டா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வடை சுடலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வடை செய்யலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்க கையில கொஞ்சம் எண்ணெயை நல்லா தேய்ச்சிக்கோங்க. நல்லா உருண்டை பிடிச்சு கையில தட்டி நம்ம வடைய செய்யலாம். நம்ம செய்யறது என்னவோ வாழைப்பூ வடை தான், ஆனா டேஸ்ட் கறி வடை போல இருக்குங்க. சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணணும். எங்க மாமியாரு இந்த வடைய சுடுவாங்க பாருங்களேன், உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அவ்வளோ அருமையா இருக்குங்க. அவங்க கிட்ட இருந்து தான் நான் கத்துக்கிட்டேன். பட் என்னதான் பண்ணாலும் அவங்க கைப்பக்குவம் போல வரவே வராது இல்லையா. கீழே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம டர்ன் பண்ணி விடலாம். சண்டே ஈவினிங் ஃபேமிலி கூட எல்லாரும் சேர்ந்து உட்காரும் போது டீ போட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு கையில டீ, ஒரு கையில இந்த வடை சாப்பிட்டா எவ்வளவு அருமையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வாழைப்பூ வடை ரெடியோ ரெடி.